குடியிடையால் திருகையாற்றில் கூரையாவன் தான் பிறந்தான். தட்டிட்டம் தருகிறத்தட்டை சந்திர சந்திர உலகம் போல வெச்செடுத்தால் ஆண் குழந்தை. தட்டிட்டம் தருகிறத்தட்டை குஹா குஹா சத்தத்தோடு குவா குவா சத்தத்தோடு ஆண் குழந்தை பிறகுதையா குவா குவா பிறந்தது அழகான ஆண் குழந்தை. சபாஸ். பெற்ற பிள்ளையை அழகுடனே வளர்த்து வருகிறார். சிங்கக்குட்டி பிறந்திருக்கு. ஆமா, சரி. முடியிறக்கி காது குத்தி காதில் ஒரு கிடுக்கமிட்டு சபாஸ். கையிலே காப்பு கட்டி ஆமோ அம்மம்மா பிள்ளைக்கு தங்கத்தாலே அருணாக்கயர் கண்டிப்பா போடணும்ல. எனக்கெல்லாம் போட்டாவலான்னு தெரியல. சரியா? 2 தாய்மாமா இருக்கு, வீட்டுல போய் கேக்கேன். நாளை கேட்டு சொல்லு. ஞாபகம் வந்துட்டு. சரியா? சரி. தேவர்கள் தோண்டுகோலால் பிறந்ததினால் தோண்டுவர் ஆட்சிதன் ஒரு பெயர். சபாஷ். வல்லமையால் பிறந்ததினால் வல்லவன் என்றும். சரி. அரக்கர் குலத்திலே பிறந்ததினால் ஆமா அரசு செய்ய பிறந்த பிள்ளை. சரி. வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தார். வல்லரக்கன் என்று பெயர் நாமம் சூட்டினார். அவனுக்கு 5 வயதாட்சி. சரி. அரியக்கலை கற்றுணர்ந்தான். ஆமா. அவன் படியார படிப்பும் இல்லை, பாரார வித்தை இல்லை. சரி சரி அம்மா. அப்படி படித்து பலகலையும் கற்றுணர்ந்து. சரி. பிள்ளைக்கு வயசு எத்தனை எத்தனை? அதாவது சரி. அரும்பு மீசை குறும்பு பார்வை. குறும்பு பார்வை அவன் இருக்கான். சரி. அவனை பிடிச்ச நேரம் இருக்க விடணும்ல. அது வயசு கோளாறு அப்படின்னு. ஆமா. எல்லாம் சூடாதான் இருக்கும். இளமரி. ஆமா. கொலை அறியாது. அது கரெக்ட் தான். ஆமா. அதனால பிள்ளைக்கு 21 வயசாச்சு. சரி. ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம். ஆமோ ஆமாம்மா. அப்படி முடிக்கலன்னா பிள்ளை கூட்டிக்கிட்டு வந்துருவான். சபாஸ். நம்ம மரியாதை நம்ம காப்பாத்தணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஆமோ ஆமாம்மா இந்த பாலகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து சபாஸ் அழகுடனே மனம் முடித்தார்கள். கண்டிப்பா. அப்படி மனம் முடித்திருக்கும் போது ஆமோ ஆமாம்மா ஓடிடுவான். நின்றாங்க. எதுக்கு இந்த ஓட்டம்? வெக்கம். புள்ள அடிக்க வர புத்தி புத்தி வளர்த்த புள்ள. ஆமா. நல்ல லேச வெக்கம். வேறவு. சரி. மைனி கிட்ட நின்றப்படாதுல. ஆமா. ஆகையினாலே ஆமோ ஆமாம்மா. அப்பந்தான் பார்த்து சரி பக்கத்து ஊர்ல சென்று பவளக்கன் என்ற ஒரு பெண்ணை சபாஸ் அழகுடனே மனம் முடித்தார். ஆமோ ஆமாம்மா. அவனுக்கு தங்கே கடலே முடிசவை தோதரணி எல்லாம் ஆள வைத்த முடி சமைத்து தரணி எல்லாம் ஆள வைத்தான். நல்ல முடிசமைத்தோ முடிசமைத்தோ உலகை ஆள வைத்தான். நல்ல முடிசமைத்து உலகத்தை ஆள வைத்தான். பாசம் சுகழ் போடும் வரிசையோடு ஆண்டு வருகிறான். சபாஸ். நீதி நேர்மையினா இவனுக்கு தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா தெரியல. சரி. அரசாள வைத்தார்களை கண்டிப்பா இவன் என்னைக்கு காலெடுத்து வச்சானோ ஆமோ ஆமம்மா அன்னையில இருந்து நாட்டிலே மழை இல்லை, கிடையாது. காட்டிலே விளைச்சல் இல்ல, கிடையவே கிடையாது. வீட்டுல பொருள் இல்ல, இல்ல இல்ல இல்ல. பச்சை புள்ள அழுதா பால் வாங்க காசு இல்ல. பச்சை பாலகன் அழுதா கூட பால் வாங்கி கொடுக்க கூட காசு இல்ல. வர நமக்கு தருவாங்களா கருப்பட்டி காப்பி? கிடையாது கிடையாது. ஏன்னா புள்ளைக்கே பால் வாங்க காசு இல்ல. காசு இல்ல. அப்ப பெரிய ஆட்கள் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அந்த அரக்கன் சரி ஆண்டது சரியில்லை, கிடையவே கிடையாது. அவன் ஆட்சி சரியில்லை. மாறமோனும் மழை பெய்யணும். சரி. இந்த சண்டாளை என்னைக்கு 7 கால் எடுத்து வச்சான். ஆமா. ஒரு மழை கூட பெய்ய மாட்டேங்குது. அதுக்குத்தான் நம்மளோட இந்த தமிழ்நாடு அப்படின்னு இந்த ஒத்த விரல்ல இருக்கு. அங்க என்னெல்லாம் மஞ்ச வந்தது தெரியுமா? ஒத்த விரல்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோமோ நம்ம நாட்டை அவங்கதான் ஆண்டு வரணும். நல்லா இருக்கட்டும். சரி. அங்க நாயகரே தோச்ச பஞ்சோ மரகணல்லே உருண்ட பஞ்சோ நகரே தோச்ச பஞ்சோ உலகினல்லே உருண்ட பஞ்சோ
உற்றே தோற்ற பஞ்சம் உலகு நல்ல உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் உச்சாரே தோற்ற பஞ்சம் நாடு விட்டார் வாழ விட்டார் நடுகுமத்தை வீழ விட்டார் ஏழுகுளம் பெருக விட்டார் அங்கே நல்ல நகைகள் எல்லாம் அங்கே நல்ல நகைகள் எல்லாம் கவிட்டகோமே விட்ட பஞ்சம் நல்ல நகைகள் நல்ல நகைகள் எல்லாம் தவிட்டுங்கதா மிச்ச தங்கம் கிடைக்குமா தவிடு கிடைக்காதான் அந்த காலத்துல. இப்ப தவிடு வேணா மூட முடியாது நம்ம வீட்டுல அள்ளலாம். தங்கம்னு பேரு வேணா வச்சுக்கலாம். ஏமா ரேட் ரொம்ப குறைவா இருக்குல்ல. அதனாலதான் எங்க உடுக்குக்கார அண்ணாச்சி அவர் மூத்த பிள்ளைக்கு சரி தங்க செல்வின்னு பேர் வச்சிருக்காரு. தங்க செல்வி. ஆமா. இன்னொன்னு தங்க ரதம். தங்க ரதம். சரி. மூணாவது வைரமா தங்க மணின்னு பேர் வச்சிருக்காவ ஆம்பளை பையன். சரி சரி. எங்க அக்காளுக்கு பிள்ளை பிறந்துச்சு. என்ன பேர் வச்சாவ கேளுங்க, தங்க வைக்கிறாட்டு 14,000. சரி. அதனால என்ன பேரு எங்க அக்காட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? அது பிள்ளையும் பொம்பளை பிள்ளை. சரி. அந்த பிள்ளைக்கு ஏக்கா தங்க வைக்கிறாட்டுக்கு தங்கம் அதிகமா இருக்கு, அதனால உன் பிள்ளைக்கு தங்க ராணின்னு வச்சிரு. எனக்கு தங்கத்தோட ராணியாவே இருந்துட்டு போ. சரி சரி. அப்படி அப்ப வரி குறைச்சு போட்டானா? கிடையவே கிடையாது. அவன் எப்படி எப்படியா போட்டுகிறான்? எப்படியம்மா வரி போட்டு வருகிறான்? மாட்டு வரி ஆழ்வரியும் மாட்டு வரி ஆழ்வரியும் தானே போட்டான். தண்ணீருக்கு ஒரு வரையும் போட்டா. ஒரு கோடம் தண்ணீருக்கு ஒரு வரையும் போட்டா. அரைகீரை விற்றவர்க்கு அரைவான் வரையும் போட்டா. அரைகீரை வச்சவர்க்கு அரை என்ன வரையும் போட்டா. வச்சவர்க்கோ வச்சவர்க்கு வரையும் போட்டா. ஒரு குடம் தண்ணின்னா ஒரு அணா கொடுக்கணும். அப்போ அந்த காலத்துல பணம்னா சரி ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு அணா, கால் துட்டு, முக்கா பணம். ஆமா 25 பைசா. இப்ப 25 பைசா 1 ரூபாயே மதிக்க மாட்டேங்காங்க. சரி 10 ரூபாவை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. சரி. ஒரு காஃபியே 15 ரூபா. 15 ரூபாய். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நாடு முன்னேறிட்டு. என்ன செய்ய? சரி. விலைவாசி ஏறும்போது சும்மா இருக்க முடியுமா? முடியாது முடியாது. ஆகையினாலை ஆமாம்மா மந்திரி கிட்ட சொல்றான். சரி. ஏ மந்திரி, எங்க அப்பா அரசாட்சி செய்யும் பொழுது சபாஷ் அவனை கிட 86 தேசத்து அரசர்களும் ஆமோய் கப்ப பணம் கிருஷ்டி பணம் கொண்டு வந்து வரிசையில் நின்று தருவாங்க. எங்க அப்பா ஆட்சி காலத்துல அப்படி உண்டு. நான் சிம்மாசனத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. இத்தனை நாட்கள் ஆகிறது, இத்தனை வருஷங்கள் ஆகிறது. கஜனா காலியா இருக்கு, ஒரு ஆளு 1 ரூபாய் கொடுக்கலையே. கொடுக்க மாட்டாங்கல்ல. அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்ல. உங்க இதுல ஆட்சி சரியில்லை. பணத்தை எப்படி கொடுப்பாங்க? அதனாலதான் ஒத்த விரல்ல நாங்க காமிச்சு வச்சிருக்கோம். அவ அப்பா வந்து அம்பாளுக்கு 6 கால பூஜை நடத்துவாரு. சபாஷ். இவன் ஒரு நேரத்து பூஜையை ஒழுங்கா செய்ய மாட்டுக்கான். கிடையாது கிடையாது. பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடம் பெருமாளுக்கு ஒப்பந்தம். சபாஷ். இவன் கிழமை இருக்க இடம் கேடுங்க. கிழமை இப்படி தடவிக்கிட்டே போயிருவாயா. பேத்தி இப்பதான் வந்தியோமா, உன்னைய பார்த்து எத்தனை நாளாச்சு, என் தங்கம் எழச்சி பேட்டியே. சரி. 20 நம்பி 20 வயசு பையனை நம்பி பேரலாம். இமயமலைக்கே போயிட்டு வந்துடலாம். 60 நம்பி இந்த அறத்தெருவை தாண்ட முடியாது. பேத்தி எம்மா இப்பதான் வந்தியோ, இப்படி எழச்சி பேட்டியே. முழிப்பு மோதிரம் வருமானு பார்த்து தடவிக்கிட்டு வரல. மோதிரம் நீங்க சொல்லி 4 மோதிரம் அடவுல.
சரிதான். சரி, அதாவது எல்லா தாத்தாவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வாயிலாம் சீனி இட்லி போடணும்டா. ஏதாவது ஒரு தாத்தா அப்படி இருப்பாரு. சரி, சரி, அதனால பார்த்து என்ன மந்திரி என்ன இப்ப எல்லார்கிட்டயும் போய் பகுதி பணத்தை வாங்கு. அப்படியா? யாருமே கொடுக்கல. சரி, ஏன்னா இவன் ஆட்சி சரியில்லை. கிடையாது கிடையாது, ஆட்சி சரியில்லை. உடனே என்னம்மா? ஆளற்றவனுக்கு அந்த ஆண்டவனே சாட்சி, திக்கற்றவனுக்கு இந்த தெய்வமே சாட்சி அப்படின்னு சொல்லி ஆமோ ஆமம்மா. என்ன செய்தான் தெரியுமா? என்ன என்ன ஏதம்மா செய்து வருகிறார்கள்? ஆண்டவன் பகவானை நோக்கி தவம் இருக்க வேண்டும். சபாஷ். தவம் இருந்தா தானே எல்லாம் கிடைக்கும். அதுதான் விரதம். என்னய்யா? அந்த தவநிலை. ஆமா, தவநிலை. இந்த பூலோகத்துல விரதம் என்று சொல்வார்கள். சரி சரி சரி. அப்ப ஆண்டவனை நினைத்து தவம் இருக்கணும்னா 3 ஆசை இருக்கணும். என்ன ஆசையை இருக்கணும்? மண்ணாசை, சரி, பொன்னாசை, சரி, பெண் ஆசை. சரி. ஏன் முடியாது உனக்கு? உடத்தோட அடிச்சு புடுவேன். அவருக்கு பெண்ணாசை வெறுக்காது. அவருக்கு மண்ணாசையை வெறுத்துருவாராம், பொன்னாசையை வெறுத்துருவாராம். இந்த பொன்னாசையை வெறுக்க மாட்டான். ஆசையை மறந்தால் அரசனாகலாம். சபாஷ். மோகத்தை வெறுத்தால் முனிவனாகலாம். முனிவனாகலாம். 3ஐயும் வெறுத்தவன் யாரு? யாரு? இன்னைக்கு ருசிய மறந்தவன் ரிஷி. ரிஷி. கொஞ்சம் உப்பு இல்லனா அவ்வளவுதான், பானை வெளியே பறந்துரும். அப்படியா? ஆமா. அப்பந்தான் பார்த்து என்னம்மா? சரியப்பா, என்ன 3 ஆசைகளை வெறுத்து சரி நெற்றியிலே அணிந்தான் திருநாற்று பட்டை. சபாஷ். கழுத்திலே போட்டான் உத்திராட்ச மாலை. ஆமோ ஆமம்மா. கையிலே வச்சிருக்கான் ஒரு ஊன்றுகோல். அது எதற்காகமா அந்த ஊன்றுகோல்? 12 வருடம் தவம் இருக்கான். சபாஷ். எந்த ஆகாரம் கிடையாது. கிடையவே கிடையாது. ஊர் உறக்கத்தை வெறுத்தான். ஆமோ ஆமம்மா. அதுக்குதான் தவக்கட்ட. சரி. இடுப்புல கட்டினான் பாரு ஒரு காவி வேஷ்டி. ஆமோ ஆமம்மா. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. எப்ப அனுப்பணும் தான் இருக்கிய? எப்ப போவியன்னு நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அப்படித்தான். அண்ணன் எப்ப போவான், தின்ன எப்ப காலியாமல இருக்கான். அப்படியா? ஆமா. சரி சரி, அப்படி நான் நினைக்க மாட்டேன். நான் கோவால சொல்லுதேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு உங்களை வச்சுட்டு எங்க குடும்பம் பிழைக்கும். வேற யாரையும் சொல்ல முடியுமா நானு? ஆமா. அவனை பாரு, அவன் இருப்பான். அவனை பிடிச்ச நேரம் இருக்க விட மாட்டேன். அப்ப அந்த வேஷ்டி களைந்து போட்டான் காவி கட்டுகிறான். மாலை போட்டாயில் ஜப மாலைகளா ருத்திராஜ மாலை போட்டான். நினைக்க போறான், ஆண்டவானை நினைக்க போறான். அணுகிறானே பஞ்சசாரா, ஆண்டவனை நினைக்க போறான். ஆண்டவனை நினைக்க போறான். அணுகிறானே பஞ்சசாரா. வாசலை விட்டு வெளியில வாரா, வாசனட தட்டுது. ஆமா. அப்ப இவன் வரும்போதே சகனம் சரியில்லை. சகுனம் சரியில்லை. பூனையினுடைய சகனம் பொல்லாத சகனம். ஆமா, பொல்லாத சகுனம். என்ன செய்ய முடியும்? ஆமா. வீட்டுல இருந்து வெளியில வந்தா சரி, சகனம் சரியில்லைன்னா வீட்டுல நிக்க முடியுமா? நிக்க முடியாது. கோயில் ஆளுகள் தேடி வந்துருவாங்க. ஆமா. தண்ணிய குடிச்சு போட்டு தெய்வம் தான் சாட்சின்னு வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு ஆமா தண்ணிய குடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஆமா, அதுதான் மகிமை. ஆமா, என்ன கரெக்ட். அப்படி இருக்கும் போரே ஆண்டவனாகிய சிவபெருமானை நோக்கி 12 வருடம் தவம் இருக்க வேண்டும் என்று. சரி அம்மா. ஏன் இவன் வீட்டுல இருக்க வேண்டியதானே? ஆமா. இமயகிரி அடிவாரத்துலதான். சரி. ஆளரவம் கிடையாது. ஆளரவம் கிடையாது. வீட்டுல தவநிலை இருக்கலாம். சரி. பிள்ளை வந்து அப்பான்னு வந்து தொட்டு கூப்பிடும். வீட்டம்மா சாப்பாடு வைக்கவான்னு கேப்பா. அதனாலதான் தவநிலையை வந்து முத்திரும். ஆமா, அதனாலதான் வெளியில போய் இருக்க வேண்டியது இருக்குதுன்னு. ஆமா. இப்பவும் சரி, மாலை போட்ட பக்தர்களை பாருங்க. சரி. வீட்டுல அவ்வளவா இருக்க மாட்டாங்க. நம்ம அம்மனோட ஆலயத்துலதான் இருப்பாங்க. சரி சரி. ஏன்னா வீட்டுல இருந்த பிள்ளைங்க டார்ச்சல் தாங்க முடியாது. அப்பாங்கும் தொந்தரவு. அதனாலதான் வெளியில வர்றது.
அப்படின்னு கடவுளே துணை என்று வெளியில வந்து இருந்தாதான் கடவுள் கருணை காட்டுவாரு. சரி சரி சரி. அப்ப ஆளரவம் இல்லாத அத்துவானை கானகத்திலே வந்து சரி. அவன் எப்படி எப்படி யாரோ இருக்கிறான். எப்படி அம்மாங்க தவநிலை இருந்து வருகிறான். அவன் ஆடு விட்டான் நகரம் விட்டான் ராஜ்யங்களான் கடந்தார். ஆடு விட்டார் நகரம் விட்டார் ராஜ்யங்கள் தான் கடந்தார். ஒன்று வேண்டான் உமழு வேண்டான் கோவை சேவா வனம் கடந்தான். ஒன்று வீட்டார் குவலம் வீட்டார் கொவை செவ்வாய் வரகலைந்த வருகிறானே வல்லரக இமயகிரி அடிவாரத்தில் இமயகிரி ஆரத்தில் வருகிறானே இமயகிரி அடிவாரத்திலே வந்து சரி மெய் வாய் கண் மூக்கு செவி ஆமா ஐம்புலன்களையும் அடக்கி ஒரே நினைவு ஒரே நினைவு ஒரே சிந்த அடைக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்தான். ஆமா ஆகாரமாகவே புசித்தான். வேற எதையுமே நினைக்கப்படாது. நினைக்கவே கூடாது. புலன்களையும் அடக்கினான். ஐம்புலன்களையும் அடக்கினான். அடக்கி கொண்டவர் எப்படி தவம் இருக்கிறான். எப்படி மாதவம் இருக்கிறான். பாசி நல்கள் படந்த உயர்ந்த மலை மலை கடந்தே வருகிறானே வல்லரக்க ஏ 21 குச்சிகளை கொண்டு வந்து சரி ஆலங்குச்சி அரசங்குச்சி அத்திக்குச்சி வன்னிக்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி சபாஸ். அந்த காலத்துல சிற்பி கண்டிப்பா ஐயர் போய் கடல்ல போய் எடுத்துட்டு வருவாரு. கடல் உள்ளே போய் ஆழ்ந்து சென்று எடுத்துட்டு வருவாரு. ஐயர் கடலுக்குள்ள போனா நம்ம தேடி போனோமே. ஐயர் கடலுக்குள்ள போக மாட்டாரு. ஆமா கரையிலே உட்கார்ந்துருவாரு. அதேதான் நம்ம தான் போய் தேடிட்டு வரணும். தேடி போகணும்ல. ஆமாவோ ஆமாம்மா. அப்ப எடுத்துட்டு வந்து சரி ஆண்டவனை நோக்கி 1 வருடம் இல்ல 2 வருடம் இல்ல சபாஸ் 12 வருடமாக வேதம் இருந்து வருகிறான். 1 வருடம் கிடையாது 2 வருடம் இல்லை 3 வருடங்கள் 12 வருடங்கள் தவம் இருந்து வருகிறான். ஆண்டவன் வந்தாரா? வரலையே. ஆமாவோ அம்மா. மறுபடியும் மீண்டும் இந்த வல்லரகன் எப்படி தவம் இருக்கிறான். எப்படி அம்மா தவம் இருந்து வருகிறான். அகிலம் எல்லாம் பட்டியலாகும் சம்போ சங்கர சம்போ சங்கரா சம்போ சங்கர சம்போ சங்கரா அரங்கணைக்கு வரந்தாரு சம்போ சங்கரா அகிலம் எல்லாம் பட்டியலாகும் சம்போ சங்கரா சம்போ சங்கர சிவ சம்போ சங்கரா அரக்கனுக்கு வரங்கள் தாரும் சம்போ சங்கரா இந்த அரக்கனுக்கு வரங்கள் தாரும் சம்போ சங்கரா முழுவதும் சொல்லம்மா சொல்லு முழுவதும் சம்போ சங்கர சம்போ சங்கரா சம்போ சங்கர சிவ சம்போ சங்கரா அந்தனைக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கர பார்முழுவதும் அடியலகு சம்போ சங்கரா சம்போ சங்கர சம்போனுக்கு வரங்கள் தாரும் சம்போ சங்கரா
ஆண்டவன் வரவில்லை என்று சரி மீண்டும் தவம் இருக்கு. ஆமோ ஆமம்மா. அதாவது என்ன 1 வருடம் 2 வருடம் இல்ல 12 வருடமா இருக்கான். சரி அப்ப ஆண்டவன் வந்து கட்டாயம் தேடணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா தேடியே ஆக வேண்டும். அப்ப வரம் கொடுக்கணும்னு சொல்லி வரும் பொழுது ஆமோ ஆமம்மா இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் சரி அப்படியே வண்டு ரீங்காரம் பாடுது. ரீங்காரம் ரீங்காரம் பாடும் ஒரு வண்டு. இதேதான். சரி அப்ப காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கரடி புலி ஆமா சத்தம் சத்தம் கேக்குது இவன் காதுல. கலஞ்சி கலஞ்சி ஓடுது. ஆமோ ஆமம்மா. அப்பந்தான் பார்த்து சபாஷ் ஆண்டவன் இந்த வல்லரக்கனானவன் 12 வருடமாக தவம் இருக்கு. சரி அம்மா அவன் செய்யக்கூடிய தவம் எப்படி இருக்கிறது? எப்படி எப்படி அம்மா இருக்கிறது? அங்க காற்றடி மணல் மணல் பெரேத்து கரையாம்புது மேல் படர மாண்டில் முளைத்த மரம் தலைமாண்டில் பூச்சொரிய மாட்டில் முளைத்த மர தலைமாட்டில் பூச்சொரிய தலைமாண்டில் முளைத்த தலைமாண்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் கால் மாட்டில் பூச்சொரிய முளைத்த வாடர முளைத்த முளைத்த முகாலும் கொடிவாடர முளைத்த கொள்ளே முளைத்த விகளெங்கே கொடிபடர முளைத்த மரம் முளைத்த மரம் செவி முளைக்க கொடி படர இந்த அரக்கன் செய்யக்கூடிய தவம் கைலாசம் கிட்டு கிட்டுன்னு அசைது. அங்க அவன் தவம் செய்து வரும்போது ஒரு அக்னி கைலாச வாசலே கிடுகிடு 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 கிடுகிடுன்னு ஆடுது. ஆமா சரி நெருப்பு இல்லாம புகையுமா? புகைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எங்க இருந்து புகை வருதுன்னு எனக்கு தெரியல. அல்லாம குறையுமா? மூச்சு திணறுது. சரி இல்லாம வலிக்குமா? வலிக்கவே வலிக்காது. வலிக்காது தானே. ஆமோ ஆமம்மா. அப்பந்தான் பார்த்த சரி பார்வதி என்ன ஏன் கைலாச நெருப்பா குறைக்கி தெரியலையே சுவாமி. என்னை நோக்கி ஒரு மானிடவன் 12 வருடமாகவே தவம் இருக்கிறான். உங்களை நோக்கி ஒரு மானிட்டர் 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 தவம் இருந்து வருகிறார். ஆமா 145. அப்ப நான் போய் வரம் கொடுத்துட்டு வாரனே. அப்படியா? நீங்க அங்க போக வேண்டாம். நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் இங்கேயே இருங்கள். அவனை இங்கே கூட்டிக்கிட்டு வாங்க. சரி அவங்க வர மாட்டானே பார்வதி. வீதியில போற சண்டைய வீட்டுக்கு இழுக்கிறா. ஆமோ ஆமம்மா. இழுக்கலாமா? கிடையாது கிடையாது. அப்ப பார்வதி பிடிவாரம் முடிக்கா. பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. அண்ணா மருந்து இருக்கான். எப்ப எப்பன்னு இருக்கான் அப்படின்னு. ஆமா அப்பந்தான் பார்த்து சரி எப்படியாவது பிடிவாதத்தை விட்டுறணும். கண்டிப்பா கண்டிப்பா அததான் விட முடியலையே. அதாவது 2 பேரும் சண்டை போடும் போது ஆமா யாராவது ஒருத்தர் அமைதியா இருந்துடணும். அவ்வளவுதான். 2 பேரும் சேர்ந்து ஏட்டிக்கு புட்டியா போட்டு அங்க சண்டை பெருசாயிரும். கரெக்ட். சரி நான் ரொம்ப பேசுறேனா அந்த பக்கம் இருக்கிறவங்க அமைதியாயிரணும். அந்த பக்கம் அதிகமா பேசுறாங்களா நீ அமைதியா போயிருவ. அப்படித்தான் இருக்கு. அதானே. சரி அப்படி இருந்து பழகிறோம். இனி அப்படித்தான் இருக்க போறேன். ஆகையினாலே ஆமோ ஆமம்மா இவன் செய்யக்கூடிய தவத்தை எரிந்து ஆண்டவன் இவனுக்கு வரம் கொடுக்கணும்னு சொல்ல சபாஷ். உடனே முதல் வாசலுக்கு காவல் நந்தீஸ்வரன். ஆமா நந்தி வரவழைத்தார். சபாஷ். தேடி ஓடி பார்க்க சொன்னார். ஆமோ ஆமம்மா. நந்தீஸ்வரன் தேடி ஓடி பார்த்தார். கண்டிப்பா ஒரு இடத்திலையுமே காணவில்லை. மகேஷ்
அரக்கன் தவம் செய்யும் இடத்திலே விருச்சிகம் வந்து இருக்கிறது. சரி அம்மா. அதன் அடியிலே உட்கார்ந்து கொண்டு ஆமா நந்தி தேவர் புலம்புறாரு. புலம்புறாரு. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரங்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரங்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரங்கனை, எப்போ காண்பேனோ. ஆளிலை போலவே அண்ணாந்திட அரண்நொடி பாதத்தை காணாத பாவியே, அரண்நொடி பாதத்தை காணாத பாவிக்கு எப்போ காண்பேனோ அரங்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரங்கனை, எப்போ காண்பேனோ, காண்பேனோ அரங்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரங்கனை, எப்போ காண்பேனோ. போலவே திகிந்துமே வாடிய சிவனடி பாதத்தை காணாத பாவியை, சிவனடி பாதத்தை காணாத பாவிக்கு, சிவனடி பாதத்தை காணாத பாவியை, சிவனடி பாதத்தை காணாத பாவியே, எப்போ காண்பேனோ அரங்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரங்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. எப்போ காண்பேனா என்ற சத்தமானது முற்றுக்குள்ள இருந்த அரக்கன் செவியிலே கேட்டது. சபாஷ். அப்படியே இழுத்து விட்டான். என்னது என்னது? மூச்சு. மூச்சு, பெருமூச்சு. அப்படி கவலமாகவே வெடித்தது. சபாஷ். கபசை விட்டு கீழிறங்கி சும்மா வந்தானா? கிடையவே கிடையாது. பிடிச்சாலும் பிடிக்கணும் புளிய மரத்தை. நான் முருங்கை மரத்தெல்லாம் பிடிச்சேன், வேரோட ஒடிஞ்சு விழுந்துட்டேன். அத மட்டும் பிடிக்காத. சரி. ஆமா. அடுத்து ஒரு மரம் பார்த்து வச்சிருக்கேன். 3 தரம் சுற்றி வந்தையா முக்காலும் தண்டலிட்டா, முக்காலும் தண்டலிட்டா, 4 தரம் சுற்றி வந்தாலும் தண்டலிட்டா, 4 தண்டலிட்டா, தூரார சுற்றி வந்து சுற்றி வந்தோ, சுற்றி வந்தோ, தண்டலிட்டா, தண்டலிட்டா, சுத்தி வந்து சுத்தி வந்து சுற்றிய வந்து அடிப்படையில் தண்டலிட்டா தண்டலிட்டா. அப்பா வல்லரக்கா, வல்லரக்கா, நான் கடவுள் கிடையாது. சரி. ஐயோ போச்சே, நான் 12 வருஷம் தவ இருந்தற. நீ கடவுள் நினைச்சுல நான் தவநிலையை இருத்தி இறங்கி வந்தேன். உன்னுடைய தவம் ஒன்றும் வீண் போகவில்லை. அப்படியா? உன்னை அழைத்து வரதான் நான் வந்திருக்கேன். அப்படியா? நான் எப்படி உன்னோடு வருவது? இந்த புடி ஒரு குளிகை. சபாஷ். வலது கன்னத்திலே போட்டு ஆமோ ஆமாம் ஒதுக்கினான். சரி. ரக்கை வந்து முளைத்தது. கண்டிப்பா. அப்ப 2 பேரும் எங்க வராங்க? இங்க எங்கே வருகிறார்கள்? இருவரும். நந்தி தேவர் முன்னால் வாரார், அரக்கனுமே பின்னால் வாரார். நந்தி தேவர் முன்னால் வாரார், அரக்கனுமே பின்னால் வாரார். எந்த தேசமெல்லாம் இன்பமுடன் மறந்து வாரார், எந்த தேசமெல்லாம் இன்பமுடன் பறந்து வாரார். இமயகிரி அடிவாரத்துல இருந்து கூட்டிக்கிட்டு வந்தாச்சு. சரி. வடக்கு கோட்டை வாசல்ல ஆம்போ ஆமாம்மா அப்படி கரெக்டா கண்ணி தப்பாம இருக்காரு. சரி. அவர்தான் நார தர்ரு. நார தர்ரு தர்ரு. ஆமா. சரி. அப்ப கழகத்துல வந்து மூட்டணும்னா இவர்தான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப கைலாசத்துக்கு வந்திருக்கியப்பா. சரி. என்ன காரணம்? என்ன காரணம்? நாரதரே, என்ன 12 வருடம் தவம் இருந்து அநேக வரத்தை வாங்கியிருக்கேன். சபாஷ். வர எங்க இருக்கு? எங்க கொடுத்தாரு? காட்டு வரத்து பாப்போம். கையில இல்லையே. சரி. முதுல 2 போடு போட்டா அதுவும் இல்லையே. அப்படி இல்ல, எங்க வரத்தை கொடுத்திருக்காரு? வரத்தை காட்டு பார்க்கலாம். ஆரம்பினாரு, வந்துட்டேன். அவர் தந்தேன் என்றார், நான் வாங்கி கொண்டு வந்தேன்.
அவ்வளவுதான் வந்துட்டேன். சரி. அப்படியா? ஆமா. இந்த நாரதர் சொல்வது உண்மையா? இல்லை, இந்த கடவுள் சொல்வது உண்மையா அப்படின்னு தெரியணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இவர் வரத்தை கேட்கணும். சபாஷ். ஏன்னா கேட்கறது 3 வரம். கண்டிப்பா. எத்தனை வரம்? 3 வரங்கள். 3 வரமும் முடிக்கு வரமா இருக்கணும். ஆமோ ஆமம்மா. சக்தியும் சிவனும் மக்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சபாஷ். சரி, பரவாயில்ல. என்ன இவருக்கு ஆசைய பாத்தீங்களா? என்ன ஆசை? பகவான் மேல் ஒரு கண்ணு, அந்த பார்வதியின் மேல் ஒரு கண்ணு. ஆஹா, என்ன அழகோ அழகு. பரமசிவன் இப்படி ஒரு அழகா இல்லையே. இந்த சடையும் குடையமாலாம் இருக்கான் இவன். பார்க்க பாவம் போல இருக்காரு. சரி. ஆனா பச்சை கிளியாட்டம் இருக்கா பார்வதி. ஆமோ ஆமம்மா. இவருக்கு இவளா? இவருக்கு இப்படி ஒரு அழகான மனைவியா என்று எண்ணம் கொள்கிறான். அவன் நினைக்க என்ன? அண்டங்காக்காவும் சரி ஆலம்பழமும் இருக்குங்க. அதுக்குத்தான் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றாங்க. அப்படியா? ஆமோ ஆமம்மா. இப்ப நல்லா இருக்காங்க எல்லாரும். அதனால அப்பா உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாரை. சரி, எனக்கு 3 வாரம் வேணும் ஐயா, வேணும் ஐயா. தான் கேட்ட போதே கேட்ட போதும் எது சொல்வார் பகவானே பகவானோ. சிறிய வாரம் சிறிய வாரம் கண்டரே வேணும் ஐயா, வேணும் ஐயா. சிறிய வாரம் சிறிய வாரம் ஈஸ்வரனே எனக்கு வேணும், எனக்கு வேணும். இளகிளையோ சிறிய வரம் சிறிய வரம் வேணும் ஐயா. இளகிளையோ சிறிய வரம் சிறிய வரம் எந்தனுக்கு வேணும் ஐயா. அப்படியா? ஆமா. ஆண்டவன் பார்த்தார். சரி, உனக்கு என்னப்பா வர வேணும்? பெட்டி கடை எதுவும் வைக்க போறியா? மிளகு கடுகு சீரகம்னுகிட்டு இருக்க. இந்த வரத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு ஒரு சத்தியம். என்ன சத்தியம் வேண்டுமோ கேள், நான் செய்து தருகிறேன். இத்தனை நபர்கள் இருக்கிறார்களே, உனக்கு யார் மேல் சத்தியம்? இத்தனை நபர்கள் மீதும் எனக்கு சத்தியம் வேண்டாம். உன்னாளை உமையவள் மேல் தன்னாளை. சபாஷ். என் மேல ஒரு சத்தியம். சரி. உன்மேல் ஒரு சத்தியம். சரி. பார்வதி மேல ஒரு சத்தியம். சபாஷ். அப்படின்னா என்ன? வரத்தை சொல்லு. நான் என்ன வரம் கேட்டாலும் தாங்கள் நீங்கள் தந்தையாக வேண்டும். முதலாவது வரம் என் ஆள்காட்டி விரலை கொண்டு. சபாஷ். அப்படியே என் சரச தொட்டு. சரி. யாரு தொண்டையில தொடுதோ கட்டக்கார அண்ணாச்சி. ஆமா, அவனை போக்கடிக்க போற. சரி. அப்படியே தொட்டா தலை தெரிச்சு ஓடணும், தெரிச்சு போனோம். 2வது வரம். சபாஷ். பாம்பு விரலை எடுத்து. ஆமோ ஆமாம்மா. தலையை 3 தரம் சுற்றி. சபாஷ். கரும்பாறையில் தொடணும். எங்க தாளக்கார தம்பியை தொடணும். சுக்குநூலான் ஒருங்கணும். ஆமோ ஆமாம்மா. 3வது வரம். சபாஷ். மோதிர விரலை எடுத்து. ஆமோ ஆமாம்மா. தலையை சுற்றி. சரி. அலை கடல்ல தொடணும். எங்க கட்டக்கார தம்பியை தொடணும். அக்னியா எரியணும். நல்ல வெடிக்க செதற. ஆமோ ஆமா. எல்லாம் இள ரத்தம் பின்னாடி. எவ்வா நீ பேர் வெட்டக்கூடிய வரத்தை கேட்கலாமா? ஆமோ ஆமம்மா. நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் தாரேனடா. வேண்டவே வேண்டாம். நான் கேட்ட வரை எனக்கு வேணும். நான் என்ன வரம் கேட்டேனோ தாங்கள் அதை மட்டும் தாருங்கள். ஆனாலும் கேட்பாடா? கேட்க மாட்டான். பார்வதி கையில இருக்கும் பராசக்தி சோழம் தாரே, பராசக்தி சோழம் தாரே. சோழம் தாரேடா திரிசோழமும் தாரேடா, திரிசோழமும் தாரேனடா, திரிசோழமும் தாரேனடா. முருகேனோட கையில முருகேனோட கையில முருகவேலோ உனக்கு தாரே. முருகனோட கையில முருகனோட கையில அந்த வெற்றி வேலோ தாரேனடா. பார்வதி வைத்திருக்கிறாங்களே பராசக்தி சூல வேணுமா? வேண்டவே வேண்டாம். முருகன் கையில வச்சிருக்கார வேலும் வேண்டாம். வேண்டான வேண்டாம். சரி சரி. ஆமா. அப்ப எந்த வரம் தான் வேணும்? நான் என்ன வரம் கேட்டனோ அதை மட்டும் சுவாமி நீங்கள் தாருங்கள். அப்படியா? ஆமா. சரி பரவாயில்ல, நீ கேட்டது தார. தந்துருவீங்களா? கேட்டதை கொடுத்தாச்சுன்னா சரி. மறுபடியும் ஏற்றே பார்க்க மாட்டுக்காளே.
அப்படியா? கொடுக்கவே கூடாது, ஏமாத்தணும். அப்படியா? கடைசியில தான் கொடுக்கணும். நானும் தவ இருக்க மாதிரியே நடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க குடுக்க மாதிரியே நடிச்சுக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்ன செய்ய, கொடுத்தாச்சுன்னா சாமியை கும்பிட யாரும் வரமாட்டேங்காங்களே. கஷ்டம் இல்லைன்னா ஆமா. நம்ம வாழ்க்கையில அதே கஷ்டம் இன்பம் துன்பம் இல்லைன்னா ஆமா. இந்த இருக்காரே ஐயனார், இந்திராணி ஐயனார், சரி, இவரை நம்ம மறந்துருவோம். அப்படின்னு கையெடுத்து கும்பிட மாட்டோம். சரி, அதுக்குத்தான் சின்னதா ஒரு சோதனை சோதிப்பாரு. தீப்பெட்டியை சுட்டுட்டு ஓடுதான். தீப்பதிய களவாண்டுட்டு எங்கேயோ ஓடுது பைய பதுங்கி. சரி, மொட்டையரு. அதானே. சரி, அப்போ ஆண்டவன் பார்த்து கல்ல கொண்டு எரிஞ்சிருவேன் வாரேன். ஆமா. சரி, வல்லரகன் கேட்ட உடனே ஆமோ ஆமாம்மா, இந்த வல்லரகு சாக பிறந்தானா, எதற்கு இப்படிப்பட்ட வரங்களை அவன் கேட்டான் என்று தெரியவில்லை. வாழ பிறந்தானோ தெரியல. தெரியல. அதாவது மனுஷன் நினைச்சபடி வாழ முடியாது. எல்லா பொருளையும் ஆண்டவன் தந்தாருன்னா அங்க முனி நீக்கி இங்க வந்துரும் சீக்கிரம். ஆமா. ஏயா அப்ப கட்டாயம் கொடுத்துத்தானே ஆகணும். அங்க முனி நீக்கி சீக்கிரம் ஓடியாரும். அதெல்லாம் வந்துருவான். சரி, பீடி வெளிச்சத்துல அவன் பார்த்திருக்கும் போது சரி, இந்த வல்லரக்கன் என்னவா புடிவாதம் முடிச்சு கேட்காரன்னு சொல்லி. புடிவாதம் கண்டிப்பா இருக்கும்ல. ஆமா. ஆமா. அப்ப எப்படி கொடுத்தார் தெரியுமா? எப்படி அம்மா கொடுக்கிறார்? தந்தேந்த அந்தேனடா தந்தேனடா நீ தண்டவரா உந்தனுக்கு தந்தேனடா நான் தந்தேனடா நீ கேட்டவர உந்தனுக்கு தந்தேனடா. அந்த வாரத்தாலே தரணியல் ஆண்டிடா, தந்த வரத்தாலே தரணியில் ஆண்டிடா. அந்த வாரத்துக்கு தரங்கட்டி நடந்தாயா, தந்த வரத்திற்கு தரங்கட்டு நடந்தாயனா. அந்த வரமை உன்னை தானே கொள்ளு வல்லரக்கா, தந்த வரமே உன்னை தானே கொள்ள வல்லரக்கா. கொடுத்தேன் கொடுத்தேனடா ஒரு வாரம் அத்தனையோ கொடுத்தேனடா. கொடுத்தேனடா ஒரு வாரம் அத்தனையோ கொடுத்தேனடா. வரத்தாரே கோலையத்தை ஆண்டிடலாம், கொடுத்த வரத்தாலே கோலயத்தை ஆண்டிடலாம். கொடுத்த வரத்துக்கு கொடுமைகள் செய்தாயானா, கொடுத்த வரத்திற்கு கொடுமைகள் செய்தானா. கொடுத்த வரமே உன்னை தானே கொள்ளு வல்லரக்கா, கொடுத்த வரமே உன்னை தானே கொள்ளு வல்லரக்கா. அந்த வரத்தாலே இவ்வுலகை ஆண்டிடலாம், ஈசன் தந்த வரத்தாலே இவ்வுலகை ஆண்டிடலாம். அந்த வரத்துக்கு இம்மூசைகள் செய்தாயானா, ஈசன் தந்த வரத்திற்கு இம்மூசைகள் செய்தாயனா. ஈசன் அந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமேடா, ஈசன் தந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமாடா. கொடுத்தேனடா ஒரு வாரம் அத்தனையோ கொடுத்தேனடா. கொடுத்தேனடா கொடுத்தேனடா ஒரு வாரம் அத்தனையும் கொடுத்தேனடா. வரங்களை வாங்கினான். சபாஷ். வடக்கு கோட்டை வாசலுக்கு வர்றான். வந்துட்டாரு. அங்க இழுந்து விட்டுட்டாரு நாரதர். ஆமா ஆமா. அவர் விட்டாரு பாத்தீங்களா? ஆமாம்மா. இவன் சும்மா இருக்கக்கூடாது, கிடையாது. சோதனை சோதிக்கான். ஆமா. சோதனை யாருனாலும் சோதிக்கட்டும். சரி, அதானே. ஆமா. சோதர வரல எடுத்தான், சபாஷ். தலையை சுத்தினான். ஆமா. ஏன்னா என்ன எந்த கணக்கு கட்டலாம் கட்டலாம், மரக்கோட்டை கட்டக்கூடாது. எந்த கோட்டை வேண்டுமென்றாலும் கட்டலாம், இந்த மணக்கோட்டை மட்டும் கட்டவே கட்டக்கூடாது. அது கட்டுனா நடக்க மாட்டேங்குது. அதையா போட்டு கட்டுனேன். சரி, அடியோர அஸ்தாவாரமே போயிருச்சு. ஆமா. நீ உண்மை சொல்ல, பட்டா கூட இல்ல. உண்மை சொல்லுத பத்தியா? பட்டாவை யார களவான்ட்டு போயிட்டாங்க. உனக்கு கட்டாயம் நடக்குமா? நடக்கும். அடியா? எங்க போயிருவ? சரி, எங்க பேர போறாரு? எல்லாம் உள்ளூர் தானே. ஒரு தெருவை தாண்டுனா அங்குடி, அந்த தெருவை தாண்டுனா அங்குடி. ஓடையும் முடியாது, ஒளியையும் முடியாது. வெளியூரா இருந்தா கூட தப்பிச்சிடலாம். படுபாவி உள்ளூரா போயிட்டாரு. ஆனா விடுத்துட்ட கேளு, இங்க இருந்து மாடியில பார்த்தா அங்க ஆள் தெரியும். ஆமா ஆமா. மாட்டிக்கிட்டாரு. நல்ல அதான் ஜன்னலும் ஒரே ஜன்னல் மாட்டிக்கிட்டாரு மயிலக்கால. சரி சரி. அதனால என்ன
பரிசோதிக்கணும்னு சொல்லி. ஆமோ ஆமாம்மா. ஏன்னா என்ன இவன் ஒரு சின்ன கணக்கு போட்டான். சரி, இந்த நாரதர் சொல்வது உண்மையா இல்லை அந்த பரமசிவன் சொல்வது உண்மையா? அப்ப ரெண்டுல ஒண்ணு தெரியணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்படியே விரல் எடுத்து சோதிக்கான். சபாஷ். அப்ப தலைய சுத்தின மத்தியில ஆமோ ஆமா, பாறைய தொட்டா சுக்கு நூலா போகுது. என்ன நொறுங்கிடுது. நொறுங்கிட்டு போதரவர்களை எடுத்தான். சரி, அலை கடல்ல தொடுதான் அக்னியா எரியுது. அக்கினியா எரியுது. இனி எங்கேயும் போகப்படாது. ஆமா ஆமா. தெய்வலோகத்திலே வந்து சரி, அப்படி மனக்கோட்டை கட்டுதான். என்ன தெய்வலோகத்திலே தெய்வந்திரம் தான் அதிபதி. கண்டிப்பா கண்டிப்பா. அவனை கொல்லணும். சரி, இந்திராணி மனைவி நாயிடுச்சு. எப்படிப்பட்ட எண்ணம் பாருங்க. அவ வேண்டவே வேண்டாம். வேண்டாம் அவளை கோண கண்ணு. பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனை வரவழைத்து சரி பிரம்மனை கொன்று. ஆமா, நான்முகன் சரஸ்வதி வேணுமா? அவளுக்கு காது கேட்காது, வேண்டாம். அந்த அம்மா இன்னும் படிக்கிறாங்களே. படிக்காங்க இன்னும் படிக்காங்க. அவங்கள நம்பி நம்மளும் படிக்கணும் தானே. அவங்க படிச்சாதான் நம்ம படிக்க முடியும். ஆமா, அவங்க நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம நோட்டு க்ளோஸ் அப்படின்னு. ஆமா. அப்போ வைகுண்ட லோகத்துல இருக்காரு என் அப்ப நாராயணரை சபாஷ். யார வேணாலும் கொல்லலாம், அவரை கொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அபாண்ட வேலை எரித்தோ ஆண்டிடலாம் கையில்லாசத்தை எரித்தோ மாடா தானே.